வணக்கம். வடிவவியல்ல அதாவது ஜியாமெட்ரில ஒரு சாதாரண முக்கோணமும் ஒரே ஒரு புள்ளியும் சேர்ந்து ஒரு பெரிய மாயாஜாலத்தையே நிகழ்த்த முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அந்த மேஜிக்கோட பேரு தான் பாத முக்கோணம். வாங்க அந்த ஆச்சரியமான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு முக்கோணத்தை எடுத்து அதை அப்படியே ஒரு நேர்கோடா மாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். முடியாதுன்னு தானே தோணுது. ஆனா முடியும். அது எப்படிங்கிற ரகசியத்தை நாம கடைசியில பார்க்க போறோம். சோ கடைசி வரைக்கும் கேளுங்க. சரி, அந்த பெரிய மேஜிக்க பார்க்கறதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த பாத முக்கோணம்னா அப்படி என்ன, அது எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இத புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சுலபம். ஒரு ஏபிசி முக்கோணம் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த முக்கோணத்துக்கு உள்ளேயோ வெளியேயோ எங்க வேணா பீன்னு ஒரு புள்ளிய வைங்க. இப்போ அந்த பி புள்ளியிலிருந்து முக்கோணத்தோட ஒவ்வொரு பக்கத்துக்கும், அதாவது 3 பக்கத்துக்கும் ஒரு செங்குத்து கோடு வரைங்க. அந்த கோடுகள் முக்கோணத்தோட பக்கங்களை தொடும் இல்லையா? அந்த 3 புள்ளிகளையும் இணைச்சா போதும், நமக்கு கிடைக்கிற அந்த புது முக்கோணம் தான் பாத முக்கோணம். அச்சா, இதுக்கு ஏன் பாத முக்கோணம்னு ஒரு விசித்திரமான பேர் வந்தது? அதுக்கு பின்னால ஒரு சிம்பிளான காரணம் இருக்கு. நாம ஒரு புள்ளியில இருந்து ஒரு கோட்டுக்கு செங்குத்து வரையும் போது அது அந்த கோட்டை தொடர இடத்த கணிதத்துல செங்குத்தின் பாதம், அதாவது ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 பாதங்களை இணைச்சு நாம ஒரு முக்கோணத்தை உருவாக்குறதால தான் இதுக்கு பாத முக்கோணம்னு பேரு. ஓகே, பாத முக்கோணம்னா என்னன்னு இப்போ நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்து இதை நாமளே எப்படி வரைகிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே சுலபமான ஒரு வழிமுறை தான். நீங்க கூட ஒரு பேப்பர் எடுத்து இத வரைஞ்சு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஏபிசி முக்கோணம் வரைஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பீன்னு ஒரு புள்ளிய வைங்க. இப்போ அந்த பீல இருந்து முக்கோணத்தோட 3 பக்கங்களுக்கும் 3 செங்குத்து கோடு போடுங்க. அந்த கோடுகள் பக்கங்களை தொடுற இடங்களுக்கு டி, இ, எஃப்னு பேர் வைங்க. கடைசியா இந்த டி, இ, எஃப் புள்ளிகளை இணைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது முக்கோணம் கிடைக்கும். அதுதான் நம்மளோட பாத முக்கோணம். சிம்பிள் இல்லையா? இப்பதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. நம்ம சும்மா ஏதோ ஒரு இடத்துல பீ புள்ளிய வச்சோம் இல்லையா? அதுக்கு பதிலா அந்த முக்கோணத்தோட ரொம்ப முக்கியமான மையங்கள்ல, அதாவது ஆர்த்தோ சென்டர், சர்க்கம் சென்டர் மாதிரி ஸ்பெஷல் இடங்கள்ல அந்த புள்ளியை வச்சா என்ன ஆகும் தெரியுமா? அப்போ உருவாகிற பாத முக்கோணங்களுக்கு சில ஸ்பெஷல் பேர்கள் கூட இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அட்டவணைய பாருங்க. நாம எடுத்துக்கிட்ட பி புள்ளி முக்கோணத்தோட உயர மையமா, அதாவது ஆர்த்தோ சென்டரா இருந்தா நமக்கு கிடைக்கிறது உயரபாத முக்கோணம். அதுவே சுற்றுவட்ட மையமா, அதாவது சர்க்கம் சென்டரா இருந்த அது நடுப்புள்ளி முக்கோணம்னு சொல்லப்படுது. ஒருவேளை அது உள்வட்ட மையமா, அதாவது இன்சென்டரா இருந்த அதுக்கு பேரு தொடு முக்கோணம். பாத்தீங்களா, புள்ளி எங்க இருக்குங்கிறத பொறுத்து பாத முக்கோணத்தோட குணமும் பேரும் எப்படியெல்லாம் மாறுதுன்னு. இதுவரைக்கும் நாம ஒரு புது முக்கோணத்தை உருவாக்கினோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு மேஜிக்கலான இடத்துல அந்த பீ புள்ளிய வைக்கும்போது அந்த பாத முக்கோணமே அப்படியே காணாம போய் வேறொன்றா மாறிடும். அதுதாங்க சிம்சன் கோட்டோட பெரிய ரகசியம். சரி, அந்த மேஜிக் பாயிண்ட் எதுன்னு யோசிக்கிறீங்களா? ஒருவேளை அந்த பி புள்ளி முக்கோணத்துக்கு உள்ளேயோ வெளியேயோ இல்லாம கரெக்டா அந்த முக்கோணத்தோட 3 முனைகளையும் தொட்டுக்கிட்டு போற சுற்றுவட்டத்தின் மேலேயே இருந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. அந்த பாத முக்கோணம் இருக்கு இல்லையா, அது அப்படியே சுருங்கி ஒரு நேர்கோடா மாறிடும். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். ஒரு முக்கோணம் ஒரு நேர்கோடா மாறுற மேஜிக் இதுதான். இது எப்படி நடக்குதுன்னா, நம்ம பி புள்ளி அந்த சுற்றுவட்டத்தின் மேல இருக்கும்போது அந்த டி, இ, எஃப்ங்கிற 3 பாதங்களும் ஒண்ணுக்கொன்னு நேரா ஒரே கோட்ல வந்துடுது. அப்படி உருவாகிற அந்த அதிசயமான கோட்டுக்கு பேரு தான் சிம்சன் கோடு. கணிதத்துல இத சுருங்கிய முக்கோணம், அதாவது டீஜெனரேட் ட்ரையாங்கிள்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இந்த பாத முக்கோணம் வெறும் ஒரு ஜியாமெட்ரி விளையாட்டு மட்டும்தானா? இல்லவே இல்ல. இதுக்கு பின்னால ஆழமான கணித முக்கியத்துவம் இருக்கு. சரி, அதனால என்ன பிரயோஜனம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த பாத முக்கோணம் ஒரு திறவுகோல் மாதிரி. முக்கோணங்களோட மையங்களை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்குவோம். சிம்சன் கோடு மாதிரி அட்வான்ஸ்டான விஷயங்களை புரிஞ்சுக்குவோம். ஏன் ரொம்ப கடினமான கணக்குகளை நிரூபிக்கவும் கூட இது ஒரு கருவியா பயன்படுது. இது வெறும் ஒரு வடிவம் இல்ல, வடிவவியலோட பல ரகசியங்களை திறக்கிற ஒரு சாவி. ஒரு புள்ளி நகரதால ஒரு முக்கோணமே ஒரு கோடா மாறுறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இதே மாதிரி நாம தினமும் பார்க்குற சாதாரண வடிவங்களுக்குள்ள இன்னும் என்னென்ன ஆச்சரியங்களும் ரகசியங்களும் ஒளிஞ்சிருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.